யார் இந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வீரர் ஈடன் அலெக்சாண்டர்? ஏன் இவரது விடுதலை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது? அமெரிக்கா இஸ்ரேல் இரட்டை குடியுரிமை பெற்றவரான ஆக்கிரமிப்பு கோலானி படைப்பிரிவின் ஈடன் அலெக்சாண்டர் இறந்து விட்டதாக கருதப்பட்டது. அவருடனான தொடர்புகள் துண்டிக்கப்பட்டதாக ஹமாஸ் அறிவித்திருந்தது. தற்போது ஹமாஸின் பிடியில் இருக்கும் ஒரே ஒரு அமெரிக்க குடிமகனும் இவர்தான். பொதுவாக ஹமாஸ் உடனான பேச்சுவார்த்தையை போர் குற்றவாளி நெதன்யாகு நிறுத்தி கொண்ட நிலையில் கைதிகள் எதிர்காலம் குறித்த அவர்களது உறவினர் அவநம்பிக்கை அடைந்தனர். இந்த சூழலில்தான் அமெரிக்காவின் நேரடி தலையீட்டின் கீழ் கத்தார், எகிப்து, துருக்கி நாடுகளின் மத்தியஸ்தம் அடிப்படையில் ஈடன் அலெக்சாண்டரை விடுவிக்க ஹமாஸ் முன்வந்தது. டொனால்ட் ட்ரம்பின் மத்திய கிழக்கு வருகையொட்டி நல்லெண்ண அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. அலெக்சாண்டர் விடுதலையை தொடர்ந்து காசாவில் நிவாரணப் பொருட்கள் விநியோகம் மீண்டும் தொடங்குதல் உள்ளிட்ட பல வாக்குறுதிகள் அமெரிக்காவால் அளிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த விடுதலை மீண்டும் கைதிகள் பரிமாற்றத்திற்கு வழிவகுக்கும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. அதேபோல் இஸ்ரேலின் கோலானி படைப்பிரிவு வரலாற்றில் முதல் முறையாக இந்த படைப்பிரிவின் ஆக்கிரமிப்பு வீரர்கள் ஒருவர் கூட ஹமாஸிடம் கைதியாக இல்லை என்ற புதிய வரலாறு தற்போது உருவாகியுள்ளது. காரணம், கோலோனி படைப்பிரிவை சேர்ந்த யாராவது ஒருவராவது குறைந்தபட்சம் ஹமாஸிடம் கைதிகளாக இருப்பார்கள். தற்போது அலெக்சாண்டர் விடுவிக்கப்பட்டால் கோலோனி படைப்பிரிவின் ஒரு வீரர் கூட காசாவில் இல்லை என்ற நிலை உருவாக உள்ளது. கடந்த 2014 ஆண்டு முதல் ஹமாஸிடம் இருந்த கோலானி வீரர் ஓரன் சாவுல் என்பவரின் உடல் கடந்த ஜனவரி மாதம் மீட்கப்பட்டது. தற்போது ஹமாஸிடம் 14 ஆண் இஸ்ரேலிய ராணுவ கைதிகள் உள்ளனர். இவர்களில் 8 பேர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் உடல்கள் காசாவில் வைக்கப்பட்டுள்ளன. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் முன்பு மண்டியிட்ட நெதன்யாகு கைது நடவடிக்கையை நிறுத்தி வைக்குமாறு கெஞ்சல். சர்வதேச நீதிமன்றத்தால் தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என சவடால் விட்டிருந்த நிலையில் தற்போது பதுங்கல். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோவ் கேலண்ட் ஆகியோருக்கு எதிரான கைது வாரண்டை எதிர்த்து முதல் முறையாக இஸ்ரேல் முறைப்படி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. இந்த மனு தங்களது சட்ட எல்லைக்குள் வருகிறதா என்பது குறித்த ஆய்வு செய்து வருவதாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் காசாவில் ஆக்கிரமிப்பு படைகள் நடத்தி வரும் தாக்குதல்கள் குறித்த விசாரணையை நிறுத்தி வைக்குமாறு சர்வதேச நீதிமன்றத்தை இஸ்ரேலின் டெபுட்டி அட்டர்னி ஜெனரல் கிலாட் நோஅம் தனது மனுவில் கேட்டுக்கொண்டுள்ளார். காசாவில் சுமார் 53,000 மக்கள் கொல்லப்பட்டுள்ள நிலையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோவ் கேலண்டிற்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பித்தது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை ஏற்றுக்கொள்ளும் நாடுகளுக்கு சென்றால் நெதன்யாகு கைது செய்யப்படும் நிலை ஏற்பட்டது. சில ஐரோப்பிய நாடுகள் நெதன்யாகு வந்தால் கைது செய்வோம் என அறிவித்தன. சில நாடுகள் கைது செய்ய மாட்டோம் என அறிவித்தன. எனினும் எப்போதும் கைது பயத்துடன் நடமாடும் சூழல் பயங்கரவாதி, போர் குற்றவாளி நெதன்யாகுவிற்கு ஏற்பட்டது. சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்பை நிராகரிப்பதாக வீராப்பு பேசி வந்த இஸ்ரேல் தற்போது அடிபணிந்து மனு அனுப்பும் வேளையில் இறங்கியிருப்பது அந்நாட்டின் பின்னடைவை காட்டுவதாக அமைந்துள்ளது. இதனிடையே காசா விவகாரம் தொடர்பாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பல புதிய கைது ஆணைகளையும் பிறப்பித்துள்ளதாகவும் யாருக்கு எதிராக அவை பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பதை ரகசியமாகவும் வைத்துள்ளதாக கார்டியன் பத்திரிகை ஏப்ரல் மாதம் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த புதிய கைது ஆணைகள் குறித்து ஐசிசியின் நீதிபதி கரீம் கான் எந்த தகவலையும் வெளியிடக்கூடாது என கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பத்திரிகை செய்தி தெரிவித்துள்ளது. 225 இடங்களில் ஹிஸ்புல்லாவின் ஆயுத கிடங்குகள். திகைப்படைந்த ஐநா அமைதிப்படை. இஸ்ரேல் ராணுவம் மீது குற்றச்சாட்டு. யூனிஃபில் எனப்படும் ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் அமைதிப்படை தெற்கு லெபனானில் ரோந்து பணிகளை மேற்கொண்டு வருகிறது. லெபனான் ராணுவத்தை எல்லையில் அமர்த்தும் வேலைகளை கண்காணித்து வருகிறது. இஸ்ரேல் லெபனான் படைகள் மற்றும் ஹிஸ்புல்லா இடையே மோதல் ஏற்படாமல் தடுப்பதற்கான பணிகளை செய்து வருகிறது. இந்நிலையில் ஹிஸ்புல்லா அமைப்பு தெற்கு லெபனானின் லித்தானி ஆற்றிற்கு அப்பால் பின்வாங்குவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்நிலையில் அந்த பகுதிகளில் ஐநாவின் அமைதிப்படை தொடர்ந்து ரோந்து மற்றும் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறது. இந்த சூழலில் 225 இடங்களில் ஹிஸ்புல்லாவின் ஆயுத கிடங்குகள் காணப்பட்டுள்ளதாகவும் அங்கிருக்கும் ஆயுதங்களை எடுத்து செல்லுமாறு லெபனான் இராணுவத்தை வலியுறுத்தியுள்ளதாகவும் யூனிஃபில் அமைப்பு தெரிவித்துள்ளது.
மேலும் இஸ்ரேல் 5 லெபனான் நிலைகளை கைப்பற்றி வைத்துள்ளதாகவும் அங்கிருந்து வெளியேற மறுப்பதால் அந்த நிலைகளை லெபனான் இராணுவம் வசம் ஒப்படைக்க முடியவில்லை என்று ஐநா அமைதிப்படை குற்றம் சாட்டியுள்ளது. ட்ரம்பிடம் பாலஸ்தீன தனிநாடு குறித்து சவுதி பேசாது, போர் விமானங்களை வாங்குவது குறித்த அறிவிப்பு வெளிவரலாம் என தகவல். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது முதல் வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்ள உள்ளதால் அனைவரின் பார்வையும் வளைகுடா பகுதியை நோக்கி உள்ளது. இந்த பயணத்தின் நோக்கம் என்ன, இதன் முடிவு எப்படி இருக்கும் என்ற யூகங்களை அரபு ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. அதனை பார்க்கலாம். ஜனவரியில் பதவியேற்ற பிறகு தனது முதல் வெளிநாட்டு பயணமாக ட்ரம்ப் மத்திய கிழக்கை தேர்ந்தெடுப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ட்ரம்புடன் வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ, பென்டகன் தலைவர் பீட் ஹெக்ஸெத், கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் மற்றும் வர்த்தக செயலாளர் ஹோவர்ட் லுட்னிக் உள்ளிட்ட ஒரு பெரிய குழு வருகை தருகிறது. இஸ்ரேல் இப்போது முழு காசா பகுதியையும் கைப்பற்றி மேற்கு கரையை இணைக்க திட்டமிட்டுள்ள நிலையில் இது குறித்து அரேபிய தலைவர்கள் ட்ரம்பிடம் முறையிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சுற்றுப்பயணத்தின் முக்கிய அஜெண்டாவாக இது இருக்கும் என நம்பப்படுகிறது. அது மட்டுமின்றி சவுதி அரேபியா அமெரிக்க போர் விமானங்களை வாங்குவதாக ஒப்பந்தம் ஒரு பெரிய அறிவிப்பாக இருக்கும் என கூறப்படுகிறது. குறிப்பாக F-15 அல்லது F-35 விமானங்களை சவுதி பெருமளவில் கொள்முதல் செய்யும் அறிவிப்பு வெளியாகும் என கருதப்படுகிறது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு காசா போரை தொடர்வதில் பிடிவாதமாக இருப்பதால் இரு நாடுகள் கொள்கை, இஸ்ரேலுடன் சவுதி உறவுகளை இயல்புபடுத்துதல் போன்றவை இந்த பேச்சுவார்த்தையின் போது இடம்பெறாது என யுரேசிய குழுமத்தின் மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்காவின் நிர்வாக இயக்குனர் ஃப்ராஸ் மக்சாத் சமீபத்தில் CNN உடனான ஒரு நேர்காணலில் கூறியுள்ளார். அதே நேரம் இந்த சந்திப்பு குறித்து தெரிவித்துள்ள சவுதி அரசியல் ஆய்வாளர் அலி ஷிஹாவி, சவுதி இனி ஆயுதங்களை வாங்குபவராகவோ அல்லது உலக விவகாரங்களில் செயலற்ற நாடாகவோ இருக்காது, உலக ஒழுங்கில் ஒரு சமநிலையை இனி கடைபிடிக்கும் என கூறியுள்ளார்.